அம்மாவுக்கும் மகனுக்குள்ள அந்த பாசத்துக்கு மாதிரி அது ஒரு ஒரு சின்ன ஒரு உணர்வுங்க. அது தானா வந்தது எனக்குள்ள, அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அம்மாவின் பாசம், எஸ், அம்மாவின் பாசம், ஆமா அபிஜித், அம்மாவின் பாசம் இருக்கு எனக்கு. அம்மா கரெக்ட், உங்க கேள்வி அம்மாவின் பாசம்ன்றீங்க. அம்மாவின் பாசத்துக்காக தான் லைஃபே அதானுங்க. இங்க எத்தனை பேர் இப்ப என் கூட பாக்குறீங்க, நம்ம வாழ்க்கையே நம்ம அம்மா தான். அம்மா இல்லைன்னா வேற யாருமே இல்லை. அதுல குறிப்பா நான் படங்கள் நடிக்கும் போது எங்க அம்மா வேஷம் இல்லாம ஒரு சீன், ஏதாவது ஒரு பசுபதி ராசகாப்பளையும் கூட அம்மாங்கிற சென்டிமெண்ட்டுக்கு தான் அந்த படம் நான் தான் தயாரிச்சேன். சோ எனக்கு அம்மாங்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லா படத்துலயும் அந்த ஒரு சீக்வன்ஸ் வச்சிருவேன், எப்படியாவது கொஞ்சம் வரணும்னு நினைப்பேன். எங்க அம்மாவை பத்தி சொல்லணும்னா, நீங்க எங்க அம்மா பத்தி கேட்டிருக்கீங்க, எங்க அம்மா பத்தி சொன்னேன். எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப பாசங்க. அது ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் சின்ன வயசுல எங்க அம்மா வயக்காட்டுல களை எடுக்கும்போது முதுகுல என்ன துணியில போட்டு இப்படி கட்டிட்டாங்க. முதுகுல இப்படி பின்னாடி கட்டிட்டு இந்த களை எடுப்பாங்க கீழே. அந்த கீழே மண்ணுக்குள்ள இந்த களை எடுத்துட்டு இருக்கும்போது நான் அப்படியே மேல படுத்திருக்கேன் எங்க அம்மா மேல முதுகுல. எங்க அம்மாவோட சூடு அந்த மூச்சை வெளியே படுத்திருப்பேன் அப்படியே. அப்ப எங்க அம்மா கடப்பாறை எடுத்துட்டு அந்த மண்ணை குத்திட்டு இருந்தாங்களா. அப்ப டக்குன்னு ஐயோன்னு சவுண்டு கேட்டது. டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா கடப்பாறைய இந்த கால் இருக்குல்ல, எங்க அம்மா நிக்கிற கால், அந்த பாதம், இந்த பாதம் இருக்குல்ல, அந்த பாதத்துக்கு நடுவுல அந்த கடப்பாறையை விட்டு ஒரு அடி மண்ணுக்குள்ள கடப்பாறை போயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு அந்த கால் ஸ்டக் ஆயிடுச்சு. நான் அழுகுறேன், அம்மா அம்மா அம்மான்னு குழந்தை அழுகுறேன். அப்ப எங்க அம்மா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்ன தட்டி கொடுத்துட்டு என்ன இப்படியே ஒரு முத்தம் கொடுத்து சொல்றாங்க, சாமி நீ அப்படியே அழுஞ்சாப்புல மெதுவா அங்கேயே முதுகுலயே படுத்துக்கு சாமி, நீ அசைஞ்சிடாத, கீழே விழுந்துருவ. இப்ப என்னன்னு பாருங்க, எங்க அம்மா கால்ல கடப்பாறை விட்டு மண்ணுக்குள்ள போயிடுச்சு, ரத்தம் பீச்சிட்டு வருது. அவங்க கீழே சரியாம எங்க சரிஞ்சா தான் மகனுக்கு கல்லுல அடிபட்டுருமோன்னு சொல்லி என்ன முதுகுல வச்சுக்கிட்டு அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டு சொல்றாங்க, அசையாத கண்ணு அப்படியே படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஒரு மணி நேரம் இருக்கும், யாரும் வரல. ரத்தம் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்குங்க. வாய்க்கால தண்ணி மாதிரி போகுது, தண்ணியோட கலந்து. அந்த தண்ணி போய் அங்கிருந்து ஓடி வர்றாங்க. எங்க அம்மா பேர் காமாட்சி. பாத்துட்டு காமாட்சி என்னாச்சுன்னு ஓடி வர்றாங்க எல்லாரும். எங்க அம்மாக்கு எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதை பார்க்கும்போது நினைவு எனக்கு பயங்கரமா வரும். இப்போதான் எங்க அம்மா தவறிட்டாங்க ஒரு 6-8 மாசத்துக்கு முன்னாடி. அது எப்பவுமே எனக்கு ஒரு பெரிய வருத்தம் எனக்குள்ள. நமக்கு நான் ஒரே ஒரு பையன், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருமே இல்லை. நான் ஒன்லி ஒன் சன். அப்பா இருந்துட்டாரு, ரொம்ப வருஷம் ஆச்சு. என் மேல ரொம்ப பாசம். அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் நான் மட்டும்தான். ஸோ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், டக்குன்னு மீட்டிங் உட்காரும்போது எழுந்திரிச்சு பார்ப்பேன் 2 மணிக்கு பேசிட்டே இருப்ப. டக்குன்னு ஞாபகத்துல பார்ப்பேன், என்ன தெரியுங்களா, எங்க அம்மா போன் வந்திருக்கும், சாப்பிட்டியான்னு கேட்காத நினைவு. அதுல இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா எங்க அம்மாட்ட சொல்லணும்னு போன் போட்டுறேன். இப்போ கூட அது மிஸ் ஆயிடுது.